அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு காவல்துறையில் வெடிகுண்டு நிபுணராக பணிபுரிவதற்கு முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் துணை ராணுவ படை வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதவிகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதிகள், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு காவல்துறையில் பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட் பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் துணை ராணுவ படை வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து தமிழ்நாடு காவல்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்துறைக்காக வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலிழக்கம் செய்யும் திறன் கொண்ட முன்னாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் துணை ராணுவ படை வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு காவல்துறையின் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலிழக்க பிரிவுகளில் பின்வரும் பதவிகளில் ஒரு வருட காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தேவைப்பட்டால் நீட்டிக்கப்படலாம். பணிபுரிய முன்னாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் துணை ராணுவ படை வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காலி பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படும். ஒரு வருட காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படும். தேவைப்பட்டால் நீட்டிக்கப்படவும் வாய்ப்பு உள்ளது. முன்னாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் துணை ராணுவ படை வீரர்கள் இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பதவி விவரங்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர் BDDS, அதாவது பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட். இந்த பணியிடத்திற்கு ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் சுவேதார் மற்றும் சுவேதார் மேஜர் ஆகிய பதவி வகித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு 2 காலியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிக்கான ஊதிய அளவு 37,700 முதல் 1,19,500 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இரண்டாவதாக உதவி ஆய்வாளர் BDDS, பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட். இந்த பதவிக்கு ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் நாயிப் சுபேதார் பதவி வகித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 14 காலியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊதிய அளவு 36,900 முதல் 1,16,600 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். அடுத்ததாக தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் BDDS, பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட். இந்த பதவிக்கு ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் ஹவில்தார் மற்றும் நாயக் ஆகிய பதவி வகித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 43 காலியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஊதிய அளவு 20,600 முதல் 65,500 என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பின்வரும் அளவுகோல்களை கொண்டிருக்க வேண்டும். அதாவது இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 1/7/2025 அன்று 50 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் SSLC அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தொழில்நுட்ப தகுதி, அதாவது காலேஜ் ஆஃப் மிலிட்டரி இன்ஜினியரிங் புனே அல்லது NSG அல்லது BCAS ஆல் நடத்தப்படும் குறைந்தபட்ச 6 வார பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் படிப்பில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். அனுபவம், பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட் பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அனுபவம் ராணுவம் அல்லது துணை ராணுவ படைகளில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் இந்திய ராணுவத்தின் 261 அல்லது 262 CED பிரிவு அல்லது CME-யின் EDD பிரிவு அல்லது NSC-யின் BD பிரிவு அல்லது தேசிய வெடிகுண்டு தரவு மையம் நேஷனல் பாம்ப் டிடெக்ஷன் சென்டர் அல்லது விமான நிலையங்களில் பாம்ப் டிடெக்ஷன் பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று நல்ல திறன் மற்றும் நடைமுறை அனுபவம் மற்றும் களப்பொறியியல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் பற்றிய பயிற்சி அளிக்கும் திறன் மற்றும் மருத்துவ தகுதி ஷெஃப் 1 பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு இந்த பதவிகளுக்கான தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சுய விவரங்கள், அதாவது சுயமாக ஒரு பயோடேட்டா ஒன்று ரெடி செய்து கல்வி சான்றிதழ், டிஸ்சார்ஜ் புத்தகத்தின் தேவையான பக்கங்கள், ஓய்வூதிய ஆணை, பாம்ப் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் தொடர்பான படிப்பு அல்லது அனுபவ சான்றிதழ் ஆகியவற்றின் நகல்களுடன் கூடுதல் காவல்துறை இயக்குனர், செயலாக்கம், மருதம் எண் 17, ஸ்போர்ட்ஸ் கிளப் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 600028 என்ற முகவரிக்கு 31/10/2025 முன் தபால் மூலம் அனுப்ப வேண்டும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தனிப்பட்ட அழைப்பு கடிதங்கள் மூலம் தேர்வு சோதனைகளுக்கு அழைக்கப்படுவார்கள். இதற்கான தேர்வானது சான்றிதழ் சரிபார்ப்பு, எழுத்து மற்றும் நடைமுறை தேர்வுகள் போன்றவை அடங்கும். இந்த ஆட்சேர்வு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆகவே ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் துணை ராணுவ படை வீரர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இன்ஸ்பெக்டர் BDDS, சப் இன்ஸ்பெக்டர் BDDS, ஹெட் கான்ஸ்டபிள் BDDS ஆகிய பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் 31/10/2025 முன்பாக உங்களது சுய விவரம் அடங்கிய பயோடேட்டா மற்றும் மேலே சொன்ன அனுபவ சான்றிதழ்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தையும் இணைத்து கூடுதல்
காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறையில் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலாக்கம் செய்யும் திறன் கொண்ட முன்னாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் துணை ராணுவ படை வீரர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பித்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நோட்டிபிகேஷன் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆங்கிலத்தில் உள்ள ஃபைலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவையான மொழியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு போலீஸ் இன்வென்டரிஸ் அப்ளிகேஷன் ஃப்ரம் எக்ஸர்வைஸ்மேன் எக்ஸ் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் பர்சனல் வித் பாம் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்கில் அந்த மாதிரி ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.